ஹாய் கைஸ். நான் உங்கள் செல்வா. நான் உங்களுக்கு விக்கி. நேற்று வந்து கொஞ்சம் பர்சனல் வேலையாக நாங்கள் கொஞ்சம் பக்கத்து ஒரு வரையும் போயிருந்தோம். போகிற வழியில் ஒரு அண்ணா ரோட்டில் படுத்திருந்தாங்க. அவங்க பக்கத்தில் இன்னொரு அண்ணா வந்து மாமா எழுந்திரிமாண்ணா, அதாவது ரிலேஷன் மாதிரி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் பக்கத்தில் போயிட்டு என்னாச்சுன்னா ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கான்செப்டில் கேட்டோம். அவங்க வந்து ஒன்றில் தம்பி என் மாமா தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஓவர் ஆகிட்டு அதான் படுத்துட்டாங்க, எழுப்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நாங்கள் 2 பேருமே போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா நாங்கள் 2 பேருமே கிளம்பி போயிட்டு எங்கள் பர்சனல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வரோம் பார்த்தா அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அந்த அண்ணன் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. நாங்களும் வண்டி நிறுத்தி போட்டு கேஷுவலாக போயிட்டு என்னாச்சுன்னா ஏதாச்சுன்னு அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை தம்பி, நான் ஒரு வேலையாக தான் வந்தேன், ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அடிச்சுட்டு நான் சரக்கு அடிச்சிட்டா மது அருந்துட்டு அவர் கீழே விழுந்துட்டதா என்கிட்ட சொன்னாங்க. ஓகே என்ன, அதனால என்ன பிரச்சனையா அழுதுட்டு இருக்கீங்க, கிளம்பி வீட்டுக்கு போங்கன்னு அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை தம்பி, என் செயின் என் காசு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க தம்பி, யாருன்னு தெரியல, யாருக்கிட்டையும் கேட்க முடியல அப்படின்னு அவன் அந்த அண்ணன் சொல்கிறாப்புல. இதுக்கு வந்து நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, சரிங்க விடுங்க, ஒரு தடவை நடந்து போச்சு, மறுபடியும் நடக்காமல் பார்த்துக்கிடுங்க, சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனுப்பி வச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, ஆமாண்டா மச்சான், இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நிறையா சண்டைகளும் வீட்டிலலாம் வருது. இல்லாமல் நம்மக்கிட்ட இருந்து இப்போ பல விஷயங்கள் இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் கூட இதனால நடக்குதுன்னு வச்சுங்களேன். அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும். அதாவது நம்ம மது அருந்துறதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துட்டு வரணும். ஒரேடியாலாம் விட முடியாது யாருனாலையும். கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துட்டு வந்தால் ஏதாச்சும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நமக்கே தெரியும் இல்லையா, அது பார்த்துக்கலாம். சரிங்களா. இதனால தான் சொல்கிறது, அதிகமாக யாரும் குடிக்க வேணாம் அப்படின்ட்டு. குடித்தாலே நமக்கு பிரச்சனை தாங்க, அதுதாங்க ஒன்று. குடிக்கக்கூடாது, இதுதான். குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு குடிக்கிறது மட்டுமே வேலையாக இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மது அருந்தாதீங்க. அப்படி மது அருந்துறதுக்கு போறீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க செயினோ இல்லை காசோ லிமிட்டாக எடுத்துகிட்டு போங்க. செயின்னா வீட்டில் வச்சுட்டு போயிருங்க, காசு இருந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்துகிட்டு போங்க. சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். போயிட்டு குடிக்கிறீங்களா, அங்கேயும் என்னென்னு பண்ணலாம், அது என்னென்னா நடக்கலாம், எதுவும் நம்ம கையில் இல்லையா, பரவாயில்ல. கமெண்ட் மட்டும் பண்ணி விட்ருங்க. நீங்கள் இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் ஆன்லேயே தான் இருக்கும், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யாராச்சும் புதுசாக வந்து பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது இத்துடன் நாங்கள் நேரம் போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களெல்லாம் சைனிங். ஹாய் கைஸ், நான் செல்வா. நான் உங்களுக்கு விக்கி. நான் சொல்லி முடிச்சிடுறேன், அங்கிருந்து கண்டிப்பா. ஹாய் கைஸ், நான் உங்க செல்வா. நான் உங்களுக்கு விக்கி. இல்லை, ஹாய் கைஸ். இருக்கட்டும்டா. Scene 1 Take 2.